ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ராவல் டூட்ஸ். நீங்கள் சிங்கத்தை காட்டில் பார்த்துருப்பீங்க, ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்க, டிவியில் பார்த்துருப்பீங்க, படத்தில் கூட பார்த்துருப்பீங்க. ஆனால் கடலில் பார்த்துருக்கீங்களா? கேட்கறதுக்கே ஷாக்கிங்காக இருக்கா? உண்மை தான். எங்கன்னா குஜராத்தில் நம்ம ஏசியாட்டிக் லைன் கிர் ஃபாரஸ்ட்டில் தான் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். ஆனால் ஆச்சரியம் என்னென்னா, அங்கேருந்து 300 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்து பீச் சைட்லேயும் சிங்கங்கள் வாழுது. கிட்டத்தட்ட 134 சிங்கங்கள் அங்கே இருக்கிறதா கணக்கெடுத்திருக்காங்க. இதுங்க ஏன் அங்கே வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னு தெரியல. ஆனால் இதுங்களுக்கு அந்த பீச் ரொம்ப வசதியாக இருக்குது. கிரில் இருக்கிற கிளைமேட்டை விட இங்கே அதுங்களுக்கு குளிர்காற்றோட அந்த பாலைவன செட்டப்புக்கு பீச் மண் இதெல்லாம் அதுங்க என்ஜாய் பண்ணி ஜாலியாக தான் இருக்குது. அது போக அங்கே இருக்கிற புதர்லலாம் இதுங்க மறைஞ்சு வாழ்கிறதுக்கு ப்ரீடிங் பண்ணுறதுக்குலாம் அதுங்களுக்கு வசதியாக இருந்திருக்கு. இதுங்க என்ன சாப்பிடுதுன்னா, நீல்கை அப்படின்னு சொல்கிற ஒரு வெரைட்டி மான் இருக்கும், நீலமான்னு சொல்லுவாங்க தமிழில். அது அப்புறம் காட்டுப்பன்றி இதெல்லாம் அந்த பீச் சைட் சுற்றி இருக்கிறத வேட்டையாடி சாப்பிடுது. நாளுக்கு நாள் குஜராத்தில் எல்லா இடத்துலையும் சிங்கங்கள் பரவிட்டே இருக்குது. விட்டால் ஹியூமன்ஸுக்கே டஃப் கொடுக்கும் போல இருக்குது, அந்தளவு பரவிட்டு இருக்குது. இது என்ன தான் பார்க்க நல்லா இருந்தாலும் இது ஃப்யூச்சரில் ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் ஏற்படுத்தும்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்லாம் ஃபீல் பண்ணுறாங்க. இதே மாதிரி சிங்கங்கள் இன்னும் பெருகிக்கிட்டே இருந்ததுன்னா அங்கே பீச்சில் யாருமே நடமாடவே முடியாது. நம்ம சேனலில் ஏற்கனவே ஏசியாட்டிக் லைன்ஸ்க்கு செகண்ட் ஹோம் வேணும்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். தேங்க்யூ.